ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் காத்திருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சூரியன் மேஷ ராசியில பிரவேசமாயிருக்கார். நேத்திக்கே அவர் ஆயாச்சு. சூரியனுடைய இந்த பெயர்ச்சி நமக்கு தமிழ் புத்தாண்டுல சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறாரு. அண்ட் சந்திர பகவான் நமக்கு மீன ராசிக்கு பிரவேசம் செஞ்சிருக்கார். மீனத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த 4 கிரக சேர்க்கை அதே போலதான் இருக்கு. இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு சூரியன் சுக்கிரன் இந்த சஞ்சாரம் தன லாபத்தை நிறைய கொடுக்கும். பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நாளாக இன்று இருக்கு. வியாபாரிகளுக்கு உன்னதமான நாள். புதியவைகளை தொடங்குவதற்கு அற்புதமான நாளாக இருக்கும். புத பகவான் நமக்கு நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களினுடைய மன நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாகும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 12ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருந்தாலும் கூட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றங்கள் இருக்கும். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்து வந்த ஒரு பயம் நீங்கும். இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தரக்கூடியதாகவே அமையும். மிதுன ராசி நேயர்கள், இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இன்று மாலை நேரம் இவர்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்று பாக்கியத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை நேரத்தில் இன்று சந்திராசிரமமாக அமைகிறது. இன்று ராசிநாதன் சனி மற்றும் செவ்வாய் புதனுடன் சஞ்சாரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று நீங்கள் கவனம் செலுத்தலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். இன்று போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்கள், இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். பிரதோஷ நாளில் இன்று நந்தி தேவரை நீங்கள் வணங்கலாம். மிகவும் ஒரு நல்ல போராட்டம் முடிந்து வரக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கிறது. இன்று புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்தித்தால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே இருக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் நீங்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனினால் பிள்ளைகளால் மன நிறைவு சந்தோஷம் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு திருமண விஷயத்தில் இன்று நல்ல செய்திகள் சேரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று அனுகூலமாக இருப்பார். விநாயகரை வணங்கினால் வெற்றி நிச்சயம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் காத்திருக்கிறது. பொது வேலை மற்றும் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று அவர்களுக்கு அதிகமான உழைப்பு உண்டு. இந்த உழைப்பினால் உங்களுக்கு உயர்வும் காத்திருக்கிறது. அரசியல் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்று வரவேற்பும் மற்றும் நீங்கள் எண்ணிய பாதையில் செல்லுவது வெற்றியையும் தரும். கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் தீரும். பொருளாதாரத்திலேயும் உயர்வு உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். ஒரு சில விரயங்கள் தவிர்க்க முடியாததால் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரும். தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது.
மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன பயம் நீங்கும். இன்றைய நாள் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு உண்டு. இன்று பெரியோர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகளும் மற்றும் அவர்களினுடைய ஒரு அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். புதன் மற்றும் கேது கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? புதன் ராகுக்கு அப்படியே ஆப்போசிட் புதன் கேத்து. இந்த புதன் கேத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானம் இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸா இருப்பாங்க. அதுவும் ரொம்ப கடினமான படிப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு படிப்பு இவ ரொம்ப சர்வசாதாரணமா ரொம்ப ஒரு இன்டெலெக்டா இருப்பாங்க. ஸோ புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வேற. ஒரு ஹைலி ஸ்காலர் அண்ட் இன்டெலெக்டோட சேர்ந்த ஒரு படிப்பு அப்படிங்கிறது வேறு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து மற்றவர்களை விட அந்த படிப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்க வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், ஒரு உயர்வான நிலையில இருப்பாங்க. புதன் கேத்துல இருக்கிறவங்க. அதுவும் அது கன்னியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், புதனும் கேத்துவும் ரொம்ப பெரிய அடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய மத குருவாக இருப்பாங்க. அவங்கள இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு, அவங்க காலில் விழுந்து வணங்குற அளவுக்கு ஒரு ஆன்மீக தலைவராகவும் இருப்பாங்க. குரு கூடவே இருந்தா கன்னியில. ஸோ புதன் வந்து ஆனா புதன் கேத்து கடகத்துல இருந்தா அது கொஞ்சம் அவ்வளவா நல்லது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு புதன் கேத்து காம்பினேஷன் மீனத்துல இருந்தாலும் அவ்வளோ நல்லது இல்லை. இது கன்னியில இருந்தா ரொம்ப விசேஷம் புதனும் கேதுவும். அண்ட் கூடவே குரு பகவானும் சேர்ந்திருந்தா இன்னும் அற்புதமான ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.